Hi students, welcome to Well Win Your Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங்ல சில மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதணும், அதுவும் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதா மாதிரி தான் நம்ம எழுதணும். எப்படின்னா இங்க பாருங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். டாபிக் வந்து இன்னாகல் செரிமனி. யார் வந்து எழுதுனாங்கன்னா கணேஷ். நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் முடிஞ்சு போன விஷயத்தை தான் எழுத போறோம். ஸோ நம்ம தான் எழுதுறதுனால நம்ம பேரை தான் அங்க கொடுக்கணும். ஓகே, இது வந்து ஆன்சர். இது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீங்க எழுதணும். இதுக்கு அடுத்தது நீங்க எழுதுறீங்கன்னா உங்க நேம் வந்து கீழே ஐஃபன் போட்டு எழுதணும். இதுக்கப்புறம் ஸ்கூலோட நேம், அப்புறம் ஸ்கூல் வந்து எங்க லொக்கேட்ல இருக்கு, அதாவது வேலூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். உங்க ஸ்கூல் எங்க இருக்கோ அது அந்த பிளேஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த இன்னாகரல் செரிமனி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கிறத நம்ம இங்க எழுதுறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத எழுதணும். இதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆடிட்டோரியம்குள்ள எல்லாரும் வந்தாங்க. பிரின்சிபல் டீச்சர் வந்து சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்பீச், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட ஸ்பீச்சை பேசினாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் எப்படி இருந்தது, சீஃப் கெஸ்ட் உங்களுக்கு என்ன நியூ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னு வந்து இங்க நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைசஸ் வந்து சீஃப் கெஸ்ட் கையால வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சிருக்காரு. கடைசியா 1 மணிக்கு முடிஞ்சது. ஸோ 10 மணிக்கு கால ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்சல்யூட்லி 10 to 11, 11 to 12, 12 to 1, 3 hours program. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேராகிராஃப்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வெல்லூர் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் கண்டக்டட் இன்னாகுரல் செரிமனி இன் அவர் ஸ்கூல். இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கண்டக்டிங்னா பண்ண போறாங்க, அதாவது கண்டக்டட்னா முடிஞ்சிச்சு, கண்டக்டிங்னா அதை செய்ய போறாங்க. The program started at 10 AM. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. The program is going to start at 10 AM அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண இப்பதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். All students are assembled in the auditorium. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆடிட்டோரியம்ல அசம்பிள் ஆனாங்க. Okay. Our principal and teacher welcome the chief guest to the program. There are many persons who participated in the program and gives a wonderful speech about English literature. நிறைய பர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்க wonderful ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. In the ceremony, chief guest gives a wonderful speech about the program and gives valuable information to our students. The prizes were given to students by chief guest and our principal to the students. Then the headmaster proposed vote of thanks. கடைசியா ஹெட்மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாரு. At last the event ended at 1 PM. கடைசியா 1 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா வந்து எடுத்திருக்காங்க. ஒரு வேர்டோட ஈடி நம்ம சேர்க்க முடியும். அந்த வேர்ட் வந்து ஈடி சேர்த்தோம்னா அந்த வேர்ட் ஃபுல்ஃபில்லா மீனிங் கொடுக்கும். அப்படின்னா அந்த வேர்ட் கூட நம்ம ஈடி சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது அது பாஸ்ட் டென்ஸா கன்வெர்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். மேல இருக்கிறது கொஸ்டின். ஸ்பீச் காம்படிஷன் உங்க ஸ்கூல்ல நடக்குது. என்னைக்குன்னா 10/10/2022. கீழே தான் டாபிக் கொடுத்துருக்கேன். என்னென்னலாம் ஸ்பீச் காம்படிஷன், யுவர் ஸ்கூல் நேம், 10/10/2022 date, starting time, how many members participated in the program. The winners will be announced later and prizes will be given later.
Headmaster gives the vote of thanks to students. At last the end time. இந்த எல்லா டாபிக்கை வச்சு உங்களால பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ண முடிஞ்சா உங்களால ரிப்போர்ட் ரைட்டிங்ல 5 மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு வேற டாபிக் வேணும்னா பிளேலிஸ்ட்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.